விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி செல்லும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதுல திமுக சார்பில் போட்டிவிட்ட அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை தான் எதிர்த்து தேசிய மக்கள் கட்சியை சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதுல இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட தான் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் முறையாக பரிசீலனைக்கால் தன்னோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும், எனவே இந்த இடைத்தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்றும் அவர் வெற்றி பெற்ற செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இந்த வழக்கை, அதாவது அவர் தாக்கல் செய்த இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அன்னியூர் சிவா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தான் இன்றைக்கு விசாரணை கேட்டுக்கொண்ட நீதிபதி ஜி கேளந்திரன் அந்த சிவாவின் மனுவை ஏற்றுக்கொண்டு அந்த எதிரான வழக்கை, அவருடைய எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.